விடாம 3 தடவ ஸ்ரீவித்யாவ நாசமாக்குன நடிகர்கள். நெறையா பேருக்கு தெரியாத உண்மை தகவல்கள். தென்னிந்திய திரைப்பட நடிகையான ஸ்ரீவித்யா, கர்நாடக இசை பாடகி எம்.எல். வசந்தகுமாரியோட பொண்ணு ஆவாங்க. 80கள் காலகட்டங்கள்ல இருந்து 90கள் காலகட்டம் வரைக்கும் ஸ்ரீவித்யாவ பல படங்கள்ல பார்த்திருக்கலாம். தனக்குள்ள இருந்த அவ்வளவு வேதனைகளையும் ஒரு பக்கம் மறைச்சு, சிரிச்ச முகத்தோட காட்சி குடுத்த நடிகை ஸ்ரீவித்யாவோட கடைசி பக்கங்கள் இப்போ வெளிவந்திருக்கு. நடிகை ஸ்ரீவித்யாவ பத்தி கமல்ஹாசன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருந்த வீடியோ இணையத்துல வைரலாச்சு. அதுக்கு ஸ்ரீவித்யாவ பத்தி அவங்களோட நெருங்கிய உறவினரான அவங்களோட அண்ணி சில தகவல்கள பகிர்ந்திருக்காங்க. அந்த வகையில நடிகர் கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் காதலிச்சது உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டதோட, அவங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் ஸ்ரீவித்யாவ கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்பட்டு, ஸ்ரீவித்யாவோட அம்மா கிட்ட அத பத்தி பேசின நிலையில, அப்படி கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னத கேட்டு, கோபப்பட்டு அங்கிருந்து வெளிய போன கமல், வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஸ்ரீவித்யா கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்த மனசுக்குள்ள புதைச்சுக்கிட்டு தான் பல சினிமாவுல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில நடிகை ஸ்ரீவித்யா ஜார்ஜ் அப்படிங்கிற பிரபல சினிமாக்காரர சந்திச்சதுக்கு அப்புறமா, அவரோட குணாதிசயம் ஸ்ரீவித்யாவுக்கு பிடிச்சு போக 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்ஜுக்காக ஞானஸ்தானம் பெற்று அவங்களோட சம்பிரதாயத்த கடைப்பிடிச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அதோட ஸ்ரீவித்யாவுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. இவ்வளவு நாட்களா ஓடி ஓடி உழைச்ச அவங்க இனிமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னும், வீட்ல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறா ஜார்ஜ் அவங்கள கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாரு. இருந்தாலும் அத பத்தி எதையும் வெளிய காட்டிக்காத ஸ்ரீவித்யா, ஏற்கனவே காதல்ல பட்ட வேதனை போதாது. இப்போ கல்யாணம் ஆகி சந்தோஷமா வேற இல்ல அப்படின்னு தெரிஞ்சா சரி வராது அப்படின்னு, மேலும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு ஜார்ஜ் சொன்ன மாதிரியே ஆடிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல ஸ்ரீவித்யா கர்ப்பமா இருந்தப்போ ஜார்ஜ் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காரு. இந்த கருக்கலைப்பு 1 தடவ கிடையாது, 3 தடவ நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கருக்கலைப்பு செய்ய விருப்பம் இல்லாத ஸ்ரீவித்யா மருத்துவமனையில கூட அழுதுருக்காங்க அப்படிங்கிற உண்மைய அவங்களோட அண்ணி வேதனையோட சொல்லியிருக்காங்க. இதனால மனம் உடைஞ்சு மனோரீதியா பாதிப்புக்கு உள்ளான ஸ்ரீவித்யா, குழந்தைங்களோட வீட்ல நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற கனவ தவிடு பொடி ஆனதுக்கு அப்புறமா நிம்மதி இல்லாம தவிச்சிருக்காங்க. தன்ன ஒரு பணம் காய்க்கிற மரம் மாதிரி ஜார்ஜ் நடத்துனது அவங்களுக்கு கொஞ்சம் கூட புடிக்காம, ஒரு கட்டத்துல கோபம் வர ஜான விட்டு பிரிய முடிவெடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில தன்னோட மொத்த சம்பாத்திய சொத்துக்கள் எல்லாமே ஜார்ஜ் வசம் இருக்க, அத மீட்டெடுக்க நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடினதோட, 1980ல ஜார்ஜ் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா புற்றுநோயால மரணம் அடைஞ்ச ஸ்ரீவித்யா, தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஆதரவற்றவர்களுக்கும், ஏழை எளிய மாணவர்களுக்கும் படிப்புக்கு உதவித்தொகையா வழங்கி, நல்லதொரு நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி செய்ய உயில் எழுதி வச்சிருக்காங்க.